அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சூரிய திசையில் சந்திர புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசா புத்தி அப்படிங்கிற அமைப்பு தான் ஒருவருக்கு ஜாதகத்துல என்ன நடக்கும், இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதிர்காலத்துல என்ன நடக்கும், ஏற்கனவே என்ன நடந்தது, இது எல்லாமே அவர்களுடைய தசா புத்தியை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவருக்கு ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு குழந்தை பிறப்பு இருக்கணும் அப்படின்னா அவருக்கு குழந்தை பிறப்போ கரு உண்டாக்கக்கூடிய அமைப்போ இந்த செயல் நடக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல அவருக்கு 5ஆம் இடத்து அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கணும். அப்படி இல்லைன்னா குரு அப்படிங்கிற கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கணும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அவருக்கு 7ஆம் இடத்துடைய தசாபுத்தி நடக்கணும். ஆண்களா இருந்தா சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கணும். பெண்களா இருந்தா செவ்வாயுடைய தசாபுத்தி நடக்கணும். இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாடு போகணும் அப்படின்னா 9ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கணும். இல்லைன்னா ராகு தசை, குரு தசை, இந்த மாதிரியான தசாபுத்தி நடக்கணும். தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவருக்கு 10ஆம் இடத்துடைய தசாபுத்தி அல்லது சனியுடைய தசாபுத்தி நடக்கணும். அதுபோல ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னாலும், வீடு கட்டணுமா 4ஆம் இடத்துடைய தசாபுத்தி நடக்கணும். அல்லது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கணும். நிலம் வாங்கணுமா, காலி நிலம் வாங்கணுமா, செவ்வாயோடைய தசாபுத்தி நடக்கணும். அல்லது 4ஆம் இடத்துடைய தசாபுத்தி நடக்கணும். இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான பாவகம் தசாபுத்தி நடக்கணும். அல்லது அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கணும். அப்பதான் அந்த செயல் நடக்கும். அப்படி மாறி நடக்கும் பொழுது எந்த தலைகீழானாலும் அந்த செயல் நடக்காது. அப்ப ஒரு செயல் நடக்கணும்னா அதுக்கான தசாபுத்தி நடக்கணும் ஜாதகத்துல. அப்பதான் அந்த செயல் நடக்கும். அப்ப அது எப்படி நடக்குது, அதாவது வலுவா கேந்திர திரிகோணம் அல்லது லக்னத்துக்கு சுபரா இருந்து இப்படி வலுவா நடக்கதோ அதை அனுசரித்து அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பெரிய ராஜயோகம் இருக்கு அப்படின்னா கூட அந்த ராஜயோகம் அவருடைய ஜாதகத்தில் தசாபுத்தியாக வரவே இல்லைன்னா அந்த ராஜயோகம் அவருக்கு வராது. குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், எந்த யோகம், சசயோகம், எந்த யோகம் இருந்தாலும் அந்த யோகத்துடைய தசாபுத்தி வராமல் அவருக்கு அந்த யோகம் நடக்காது. ஜாதகத்தை அவருக்கு அந்த பலன் வாழ்நாளில் அனுபவிக்க முடியாது. அதுவும் கரெக்டான டைமில் வரணும். இப்போ ஒரு 80 வயசுக்கு மேலே, 90 வயசுக்கு மேலே சுக்கிர தசை என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி அந்த சரியான வயசில் வரணும். அது அப்போ தான் அது யோகமாக அந்த ஜாதகரை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவயோகம் நடந்தாலும் அதனுடைய ஒரு அவயோகத்தை, அதாவது மாரகாதிபதி தசையோ அல்லது கண்டகத்தை கொடுக்கக்கூடிய தசையோ அஷ்டமாதிபதி தசையோ இருந்தால் கூட அந்த தசை அவருக்கு வரவே இல்லை அப்படின்னா அவரோட கெடுபலனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் தசாபுத்திங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தசாபுத்தி முழுமையாக நன்மையும் செய்யுமா இல்லை முழுமையாக தீமையும் செய்யுமா அப்படின்னா முழுமையாக நன்மை செய்யாது, முழுமையாக தீமை செய்யாது. அதில் 9 புத்தி இருக்குது. ஒரு தசையில் 9 புத்தி இருக்குது. தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாதுன்னா கூட புத்திநாதன் நடக்கும் பொழுது அப்பப்போ பலன்கள் மாறுபடும். ஒரு தசை ஒருத்தருக்கு ராஜயோகம் இருந்தாலும் அதில் வரக்கூடிய பாதகாதிபதி புத்தியோ அஷ்டமாதிபதி புத்தியோ அல்லது அவயோக புத்தியோ நடக்கும் பொழுது அந்த நல்ல பலன் அந்த நேரத்தில் நடக்காது. அதுவே ஒரு அவயோக திசை, பாதகாதிபதி திசை நடந்தால் கூட புத்திநாதன் வலுவாக நல்ல லாபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் நல்ல பலன் நடக்கும். அப்போ புத்திநாதன்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா இந்த சூரிய தசையில் சந்திர புத்தி காலம் ஒருவருக்கு என்ன பலன்களை செய்யும், அதில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய திசை மொத்தம் 6 வருஷ காலம். இருக்கிறதுலே கம்மியான வருஷம் உடையது சூரிய திசை தான். இருக்கிறதுலே அதிகமான வருஷம் உடையது சுக்கிர மகா திசை 20 வருஷம். இருக்கிறதுல கம்மியான வருஷங்களை கொண்டது சூரிய மகா திசை தான். சூரியன் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தின் தலைவர். 5ஆம் இடம், அதாவது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம், சிம்மத்துடைய அதிபதி. காலச்சக்கரத்துடைய முதல் வீடு அதாவது மேஷத்துல உச்சம் பெறுகிறார். 7வது வீடு துலாத்துல நீச்சம் பெறுகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்கோ அல்லது மகர லக்னத்துக்கோ பெருசா நன்மை செய்யாது சூரிய மகா திசை. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சூரிய மகா திசை அப்படிங்கிறது 6 வருஷ காலம் ஒருவருக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை உயர்த்தும். அரசியல்ல பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன்கிறது லேண்ட்மார்க். அவர் புகழுக்குரியவர். அவர் பேரை சொன்னாதான் அந்த இடமே தெரியும். அந்த மாதிரியான ஒரு பெரிய புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பதவியை கொடுக்கக்கூடிய யோகம், அரசியல் சம்பந்தமான வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி மருத்துவத்துறையில் ஒருத்தர் வைத்தியம் பண்ணணும், ஒருத்தருக்கு உயிரை காப்பாற்றணும், வைத்தியம் பண்ணி உயிரை காப்பாற்றணும்னா அவருக்கு சூரியனுடைய அனுகிரகம் வேணும், சூரியனுடைய அருள் வேணும்.
அப்ப சூரியன் அப்படிங்கிறவர் உயிரை காப்பாற்றக்கூடிய கிரகம். அதனாலதான் சூரிய திசை 6 வருஷ காலமும் அசைவத்தை தவிர்க்கணும். உயிர்கொலை செய்யக்கூடாது. அசைவத்தை தவிர்த்து அவர் இருக்கும் பொழுது அந்த சூரிய திசை ஓரளவு நன்மைகளை செய்யும். அவயோகமா இருந்தா கூட நன்மையே செய்யும். கண்டிப்பா 6 வருஷத்துல சூரிய திசையில அசைவத்தை தவிர்க்கணும். அதுவே சூரியன் பலகீனப்பட்டிருக்காரு, அதாவது 10ஆம் இடத்துல திக்பலமா இருப்பார், வலுவான நிலையில இருப்பார், 11ஆம் இடத்துல ரொம்ப நல்லது செய்வார். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற ஜாதகத்துல அனைத்து விதமான தோஷத்தையும் விலக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா சனி, ராகு, கேது இந்த மாதிரியான கிரகத்தோட சேர்ந்து பலகீனப்படும் பொழுது சூரியன் பலகீனப்பட்டா தந்தைக்கு தோஷத்தை செய்வார். ஏன்னா சூரியன்னா தந்தை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஜமானர், நமக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா நமக்கு மேல ஒரு சூப்பர்வைசர் இருக்காருன்னா அந்த சூப்பர்வைசருக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியது சூரியன் தான். நம்ம ஆள்பவர், அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா அதனால மேலதிகாரிகள் டார்ச்சர் ஏற்படும். சூரியன் பலகீனப்படும் பொழுது தந்தைக்கு தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி தன்னுடைய புகழ் வெளியே பரவாம, அவர் என்னதான் டேலண்டா இருந்தாலும் அவருடைய புகழ் வெளி உலகத்துக்கு பரவாது. அதெல்லாம் நடக்கும் சூரியன் பலகீனப்படும் பொழுது. அப்ப பாத்தீங்கன்னா சூரியன் பலமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சிவபெருமான் வழிபாடு செய்யணும். சூரியனுடைய அதிதேவதை ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமான் வழிபாடு செய்யறதும், ஆடுதுறை போய் சூரியனார் கோயில் போய் சிவப்பு பட்டு எடுத்து சாத்தி அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்யறதும், அல்லது பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில ஞாயிற்றுக்கிழமையில கோதுமையை நிரப்பி அந்த கோதுமை மேல நீங்க நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யறதும் சிறந்த வழிபாடாக இருக்கும். சந்திர புத்தி, சூரிய திசையில சந்திர புத்திங்கிறது முதல்ல சூரிய திசையில சூரிய புத்தி, சுய புத்தி. அடுத்ததா சூரிய திசையில சந்திர புத்தி 6 மாத காலம். இந்த 6 மாத காலமும் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும்னா நல்ல பலன்கள் ஏற்படும். உடல் காரகன் சந்திரன், உயிர்காரகன் சூரியன், இந்த 2 கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகருக்கு அதிக அளவு நன்மை தான் ஏற்படும். வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய அமைப்பும், போர் அடிக்கக்கூடிய யோகம், விவசாயம் செழிக்கக்கூடிய அமைப்பு, பால் பாக்கியம், கால்நடைகள் எல்லாம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக, வெளிநாடு சம்பந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சந்திரன் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10, 1, 5, 9 இருக்கும்போது நம்ம பெரும்பளவு நன்மைகளை செய்யும். அதுவே பார்த்தீங்கன்னா ராகு, கேது, சனி இந்த மாதிரியான கிரகங்களோட சேர்ந்து நீச்சமாய் விருச்சகத்தில் நீச்சம் அடைவார். இந்த மாதிரி பலகீனப்படும் பொழுது மனசு சம்பந்தமான, அதாவது மனக்குழப்பம், முடிவெடுக்க முடியாத நிலை, நிறைய கனவுகள் வர்றது, ஒரு தூக்கம் இல்லாம மன நிம்மதியை கட்டி இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு சம்பந்தமான, உணவு சம்பந்தமான நோய்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, நீர் சம்பந்தப்பட்ட நோய்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நீரால் கண்டம், தண்ணீர கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவினர்கள் யாருக்காவது மரண செய்தி சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான கெடுபலன்களும் ஏற்படும். அப்ப சூரிய திசையில சந்திர புத்தியில உங்களுக்கு சந்திரன் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, கேந்திரம் திரிகோணம் குரு பார்வை சேர்க்கையோட இருந்தாலும் சரி, அல்லது ராகு கேது சனி இந்த நீச்சமான இருந்தா கூட சரி, நீங்க வழிபாடு முக்கியம். வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தா மேல நன்மைகள் நடக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா பலகீனப்பட்டு இருந்தா அந்த ஒரு கெடுபலன் நடக்காம இருக்கும். அப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பௌர்ணமிக்கும் ஏதாவது ஒரு அம்மனுக்கு, சக்தி வாய்ந்த அம்மனுக்கு 27 எலுமிச்சம்பழ மாலை கோத்து வழிபாடு செய்யறதும், அல்லது இந்த 6 மாசத்துல ஒரு தடவையாவது திருவையாருக்கு பக்கத்துல இருக்கிற திங்களூர் போய் திங்கக்கிழமை வெண்பட்டு சாற்றி மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்யறதும், சூரிய மகா அதிசையில சந்திர புத்திங்கிறது உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்யும், யோகத்தை செய்யும், புகழை தரும். அதே போல செல்வ செழிப்பை கொடுக்கும். கால்நடைகளை, அதாவது விவசாயம், இந்திர செல்வம் என்று சொல்லக்கூடிய தோட்டம் துறவு, விவசாயம், பால் பாக்கி இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சூரிய மகா திசையில சந்திர புத்தி ஒருவருக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.